பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கிறது. நான் எது செய்தாலும் என்னை கேவலப்படுத்துறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க. நான் என்னதான் செய்யட்டும்? நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்க அந்த மாதிரி அவதிப்பட்டு கொண்டிருந்தால், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இது மட்டும் கன்ஃபார்ம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க மனிதர்களால் அவமானப்படுத்துறீங்களா, மனிதர்களால் நிந்திக்கப்படுறீங்களா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இது ஒரு துளியும் சந்தேகப்படவே கூடாது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லை என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நின்று உன்னை விடுவிப்பார் என்றுதான் பைபிள் ரொம்ப அருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் எந்த இடத்திலும் சரி பிரச்சனை கிறிஸ்துவனுக்கு வராது என்று வேதத்தில் எந்த இடத்திலும் எழுதப்படவே இல்லை. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள், நம்மளுக்கு தான் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில தேவனுக்காக நம்ம நிற்கிறோமா என்று ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலியமா நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தாவீதோட வாழ்க்கையில சமுதாயத்திலும் போராட்டங்கள் இருந்தது, குடும்பத்திலும் போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் தேவனுக்காக வைராகத்தோடு தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தவன் இந்த தாவீது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ பாரு இந்த அவமானம், இந்த நிந்தைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டியோ, எந்த மனுஷர்களால் நீங்க தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவன் உன்னை தூக்கி நடத்துவார். தாவீதோட வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிதான் செய்தார். எந்த இடத்துல அவனை தள்ளப்பட்டார்களோ, தன் குடும்பத்திலே தள்ளப்பட்டாலும் தேவன் அவனை தான் தெரிந்து கொண்டார். தேவன் அவனை தான் அபிஷேகம் பண்ணினார். தேவனை ஒரு துளியும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசுறான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.